வெள்ளை கொண்ட கடலை 150 கிராம், தேங்காய் 2½ துண்டு, உடைச்ச கடலை 1 டீஸ்பூன், முழு முந்திரி பருப்பு 10, கசகசா அரை டீஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லி தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மல்லி தழை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியம் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கொண்டக்கடலை குருமா செய்ய போறோம். இங்க பாருங்க, அந்த பொருளெல்லாம் இப்போ போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவு அரைச்சா போதும். மண்பானையில தான் செய்ய போறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காய பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய், நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். நான் வரமிளகா போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் வெங்காயம் வணங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும். குருமாக்கு, கொண்டக்கடலை குருமாக்கு வெங்காயம் நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கணும். இந்த ஸ்மெல் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நான் சின்னதாக தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்தவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சனாலும் போட்டுக்கோங்க. நான் இந்த காரம் போதும், இந்த அளவு போதும். வரமிளகாவும் போட்டிருக்கிறோம். ஒருக்கா சொல்லு. வரமிளகாவும் போட்டிருக்கிறோம், அதனால் இது போதும் காரம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு. ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துங்க, பாத்துறத தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. இன்னும் வரமிளகாவும் போட்டிருக்கிறோம்.
அதனால் இது போதும் காரம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வைக்கலாம் ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருக்குது. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கலாங்க, தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கோம், அது இப்போ போட்டு சுண்டல் வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். 5 விசில் விட்டுருக்குறேன். இது இப்போ போடலாது. சப்பாத்தி பூரிக்கு நல்லாயிருக்கும் இந்த சுண்டல் குழம்பு. இந்த குருமா நீங்களும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த மிக்சியில் இப்போ அரைச்சிட்டு வந்தோம்னா அதோட தண்ணி இப்போ கொஞ்சம் லேசாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த கொண்டக்கடலை குருமாவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.